வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 5 minutes tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா டபுள் கார்னர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டபுள் கார்னர் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான தேவை அப்படின்னா 4 கார்னரும் கரெக்டாக இருந்திருக்கணும். ஓகேவா? 4 கார்னரும் கரெக்டானதுக்கப்புறம் தான், அதாவது கரெக்டான பீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டபுள் கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் க்யூப் சால்விங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாப் லேயர் எப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரோவை கம்ப்ளீட் பண்ணணும், தென் செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இந்த தேர்ட் ரோவுக்கு கீழே ப்ளஸ் சிம்பிள் சேர்க்குறதுக்காக ஜே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமாக சைடில் ஃபுல்லாகவே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி சேர்க்குறதுக்கு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா 4 பீஸையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக என்ன ஃபார்முலா, எல் ஃபார்முலா அல்லது 11 ஃபார்முலா அல்லது ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு வரணும். ஓகேவா? இது வந்து டபுள் கார்னர் ஃபார்முலா. ஸோ சிங்கிள் கார்னர் ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க, ப்ரீவியஸாக ஜே ஃபார்முலாவுக்கு அப்புறமா போட்டிருப்பீங்க. ஓகேவா? அந்த சிங்கிள் ஃபார்முலா, அதாவது சிங்கிள் கார்னர் ஃபார்முலாவையே 2 தடவை போடணும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு கார்னருக்கு போடுறீங்கன்னா இந்த கார்னருக்கும் உடனே போட்டுறணும். அதுதான் வந்து உங்களுக்கு டபுள் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 4 பீஸும் கரெக்டான பீஸாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பீஸு கரெக்டான பீஸ் தான், இந்த பீஸும் கரெக்டான பீஸ் தான். ஓகேவா? அதுவும் சைடு எல்லாமே கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஸோ இங்கே கரெக்டான பீஸு தான், கலர் மட்டும் மாறி இருக்குது. ஓகேவா? அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா முந்தைய வீடியோவை பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு தடவை கூட சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பீஸில் உள்ள கலர்ஸு இந்த பீஸு கார்னர் பீஸு ஜாயிண்டாக இருக்கிற சைடில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரு இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த கலரு க்ரீன் கலரு இங்கே இருக்குது, அதே மாதிரி ஒயிட் கலரு இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே ஃபுல்லாக ஒயிட் வேணும், இங்கே ஃபுல்லாகவே ரெட்டு வேணும், இங்கே ஃபுல்லாகவே க்ரீன் வேணும். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டான பீஸ். அதே மாதிரி இதையும் செக் பண்ணிங்கன்னா எல்லோ இங்கே இருக்குது, ரெட்டு இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஓகே, சரியா? ஆனால் திரும்பி இருக்குது, அவ்வளோதான். இதை திருப்புறதுக்காக தான், கரெக்டாக இப்படி திருப்புறதுக்காக தான், இந்த ஒயிட்டை கொண்டு வரதுக்காக இதை எப்படி திருப்பி பண்ணணும், ஒயிட்டாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம டபுள் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு கார்னரை அப்படி கீழே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து மேலே கொண்டு போயிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னருக்கு போட்டுட்டு மறுபடியும் இந்த கார்னருக்கு போட்டிங்கன்னா அது டபுள் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எந்த சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த சைடை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த கார்னர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த கார்னருக்கு நம்ம அதான் இந்த கார்னர் பீஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக, திருப்பி போடுறதுக்காக இந்த கார்னரை கலைச்சி கார்னர் ஃபார்முலா போடுறோம். ஓகேவா? ஸோ கார்னர் ஃபார்முலா எப்படி போடுவோம்? நார்மலாக இதை கீழே இறக்குவோம், அப்புறம் 2 சுற்று, அப்புறம் மேலே ஏற்று, மறுபடியும் ஒரு சுற்று. 2 சுற்று எங்கிட்டாக சுற்றணும்? ரைட் சைடை பார்த்து சுற்றணும். ஓகேவா? ஏன்னா ரைட் சைடு தான் கீழே இறக்கியிருக்கோம். ஸோ ரைட் ஹேண்டை நோக்கி இப்படி சுற்றினீங்கன்னா போதும். ஓகேவா? மறுபடியும் இதை மேலே ஏற்று, இதை மேலே ஏற்றக்கூடாது, இன்னும் இதை கீழே இறக்கணும். ஓகேவா? இதை மறுபடியும் இன்னொரு சுற்று மேலே ஏற்று. ஓகேவா? இந்த கார்னர் போட்ட கையோட உடனே போட்டுறணும். ஓகேவா? நீங்கள் பொசிஷன் எதையும் மாற்றிடக்கூடாது, மறுபடியும் இப்படி இருந்தால் பொசிஷன் மாற்றிடக்கூடாது. பொசிஷன் மாற்றாமல் இந்த ரைட் சைடு பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடு போட்டுறணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரைட் சைடு பிடிச்சிட்டேன், இப்போ லெஃப்ட் சைடு இதை கீழே இறக்குறேன். லெஃப்ட் சைடு கீழே இறக்குறதுனால நீங்கள் கீழே சுற்றும்போது, இந்த கார்னர் சுற்றும்போது லெஃப்ட்டை நோக்கி தான் சுற்றணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் கையை நோக்கி போகிற மாதிரி 2 சுற்று, 1 2 சுற்று சுற்றியாச்சு. 2 சுற்று சுற்றினோடனே இதை கீழே இறக்கினா தான் மறுபடியும் மேலே ஏற்றணும். மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இன்னொரு சுற்று சுற்றவும் இங்கே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து மறுபடியும் எடுக்கிறதுக்காக மறுபடியும் மேலே ஏற்றினதை லெஃப்ட் சைடில் கீழே இறக்குறோம். ஓகேவா? கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு சுற்றுனீங்கன்னா சுற்றிட்டு மேலே ஏற்றிடுங்க. எஸ், அவ்வளோதான். கரெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கார்னரும் அப்படியே திரும்பிடுச்சு, 2 கார்னரும் திரும்பி நேராக வந்துடுச்சு. க்யூப் சால்வ் ஆகிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப்பு முடிஞ்சது. ஃபைனல் ஸ்டெப் முடிக்கிறதுக்காக தான் இந்த டபுள் கார்னர் ஃபார்முலா. ஓகேவா? டபுள் கார்னர் ஃபார்முலா எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பை.